கேட்ட பணம் மொத்தமா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. ஊதாரித்தனமா செலவு பண்ணுவா. அதோட மதிப்பு தெரியாம. ஆம். அதனால தான் சாரி சாரிப்பா, நீங்கள் சொல்லுங்கள். கடன் எப்பவும் கேட்டது கிடைக்காதுடா. அப்படியே கிடைச்சாலும் முழுசா கிடைக்காது. அதோட கஷ்டம் அவனுக்கு தெரியணும். அதுக்காக தான் கொஞ்சமா கொடுக்குறேன். சரி, இந்த விஷயத்தை நீங்கள் பத்ரிங்கள்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவனுக்கு எல்லாம் தெரியும்டா. நீ கொண்டே கொடுறா, பாக்கி அவன் பார்த்துக்குவான்டா. சரி, நான் போய் கொடுத்தேன். சீக்கிரம் போ. ஒரு நிமிஷம் இரு. யாரோட போன்ரா அது? திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இல்லை, அது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். இல்லடா, நீ கட் பண்ண திரும்ப திரும்ப பண்றானா அது எமர்ஜென்சியா இருக்குண்டா. முதல்ல அவங்ககிட்ட பேசு. எமர்ஜென்சியில் ஒன்றும் இல்லை, அது அவசரமாக என்னை கூப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு வேலை இருக்கு, நான் அவாய்ட் பண்ணி நான் அப்புறம் பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். உடனே வானா, அது எமர்ஜென்சி தான்டா. அவனுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம பேசுறா கேள்டா. இல்லை, இது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அவனுக்கு இது பர்த்டே இன்னைக்கு அவனுக்கு. அதுக்கு இஸ் ஹோஸ்டிங் அ பார்ட்டி. அதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தா நான் வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால நான் வெளில போக முடியாது. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நோ, தட்ஸ் வெரி ராங். அவன் பர்த்டேன்னு ஆசையை ஒன்று கூப்பிட்டுருக்கான். இவ்வளோ கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இது கேஷுவலாக இருக்கலாம்டா. நீ இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணி தானே உன்னை கூப்பிட்டுருக்கான். போயிட்டு வா. இதை பற்றி நீ கவலைப்படாதடா. தான் ராஜேஷ் இருக்கானே, கொடை கொடுத்துட்டு வரான். என்னடா, ஏன் அவளை பார்க்குற? அவ பெர்மிஷன் வேணுமா? ஏமா, நான் சொன்னதில் உனக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்காமா? இல்ல மாமா, உங்க கருத்து தான் என் கருத்தும். அப்புறம் பார்ட்டிக்கு போகணும் தான் நானும் நினைக்கிறேன். அப்புறம் என்னடா, பாஸே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, கிளம்பி போ. இல்லைப்பா, அதுக்கு இல்லைப்பா. நான் பாத்தியா, விட மாட்டான்டா. நீ எல்லாம் பர்த்டே பார்ட்டியே கிடையாது. யூ கேரியான்டா. ராஜேஷ் தான் இருக்கானே, அவன் கொண்டு கொடுப்பான். போ. சரிப்பா. டேய் பத்திரம் பாத்துறா. அண்ணே, லண்டன்லேயே நான் தனியாக தெரிஞ்சவன். சென்னை தானே, நான் இங்கேயும் தொலைஞ்சிட மாட்டேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. பி கேர்ஃபுல். வரேன். பை. ஹாப்பி பர்த்டே டு யுவர் ஃப்ரெண்டா. நான் சொல்லிடுறேன்ப்பா. பெரியப்பா, நான் இதை பத்ரி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுமா? டேய், அங்கே போனோன்னு ஃபோன் பண்ணுற. அப்புறம் உன் ஃபோன்லேயே பத்ரி என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க பெரியப்பா, நான் வரேன். அண்ணி பை. கேர்ஃபுல். பாரதி, ஒரு நிமிஷம். இங்க ஒண்ணு நான் எதுக்கு வர சொன்னேன் நீ கேட்கவே இல்லையே. முக்கியமான விஷயமா இருந்தா நீங்களே சொல்லுவீங்களே மாமா. இந்த வீட்டுல எது நடந்தாலும் உனக்கு தெரியாம நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மாமா, இந்த பணத்தை தேவி கேக்குறாளா இல்ல கதிர் தேவி மூலமா கேக்குறானான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்காமலேயே உதவி பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லம்மா, இந்த பணத்தை நிச்சயமா கதிர் கேட்டிருக்க மாட்டான். அப்படியே அவன் கேட்டிருந்தாலும் அவன் சார்பா தேவி என்கிட்ட கேட்க மாட்டா. தேவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கதிரை பத்தி முழுசா யாருக்குமே தெரியாது மாமா. அதுலயும் உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க பாக்குறதையெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்க. நீ அப்படியா நினைக்கிற? இத பாருமா, நான் இப்ப பண்றது உனக்கு தப்பா தெரியலாமா? ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் பண்ணதெல்லாம் நல்லதுக்கு தான் நீயே ஒத்துக்குவேன். நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் கடவுளை நம்புறேனோ இல்லையோ மாமா, உங்களை நான் நம்புறேன். குறைஞ்சபட்சம் என் நம்பிக்கையாவது அந்த கடவுள் பொய்யாக்கிடக்கூடாது. உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா. ஆனா கதிர் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல மாமா. அந்த கடவுளே நினைச்சாலும் கதிர் மாதிரி கெட்டவங்கள மாத்தவே முடியாது. உங்க பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான். ஆனா ஒண்ணு, உங்களை அப்பாவா அடையறதுக்கு சந்தோஷம் தேவியும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நான் உனக்கு ஒரு நல்ல மாமனாரா இருக்கவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேம்மா. இதை நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்குவேன். நீங்க டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறேன் மாமா. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நல்ல மாமனார் நீங்க தான்.
சொல்லு சவுந்தலா. நான் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம கடைசில பார்ட்டி ஓடி வந்துட்டான். ஓ பரவாயில்லையே. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி சவுந்தலா. அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா போன்ல பேசுறா? அது எப்படி முடியும்? சார் காதலிக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வரிசையில நிக்கிறாரு. எல்லாம் நம்ம பிளான் படி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லதான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, சந்தோஷ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இங்க வந்துட்டு இருக்கான். நான் அவனை பேசி அனுப்பிட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். பை பை. இந்தா. ஐயோ, என்ன சந்தோஷ் இது? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். உடனே வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. நீங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ரெண்டுக்காக பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆசைப்பட்டல, இந்தா சாப்பிடு. தேங்க்யூ சந்தோஷ். நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியுது சந்தோஷ். நாளைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். ஏய், என்ன சொல்ல வர? அட, உடனே தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டீங்களா? இனி என்னோட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சென்னையை விட்டுட்டு நான் போறேன். மும்பைக்கு போறேன். மும்பைக்கா? அங்க போய் என்ன பண்ண போற? அங்க என்னோட சித்தப்பா இருக்காரு. அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு ஏதாவது வேலை தேட போறேன். வேலை கிடைச்சதும் மும்பையிலேயே என்னோட காலத்தை ஓட்டிட போறேன். அதுக்கு தான் நம்ம கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டேன். ஓ, குட் டிசிஷன். தெளிவாக முடிவு எடுத்திருக்க. நான் தொடர்ந்து இந்த ஊர்லயே இருந்தா எல்லாருக்கும் சிரமம். முக்கியமா உங்களுக்கு ரொம்ப சிரமம். எனக்கு நன்மை பண்ண ஒருத்தருக்கு இனிமே சிரமம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் நான் மும்பைக்கு போறேன். எனக்கு ஆறுதலா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். Hey, Sia. Look, don't get emotional. இங்கே பாரு, ஆக்சுவலாக சொல்ல போனால் இட்ஸ் a குட் டெசிஷன். ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. இனிமேல் இந்த அடி, உத, டார்ச்சர் இதில் இருந்தாலும் உனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போதில்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீ தனியெல்லாம் ஊருக்கு போகக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் தானே உனக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு இன்னும் நீ சொன்னதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கிறத விட மும்பையில் இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. உனக்கு நல்ல லைஃப் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக தெளிவான ஒரு மைண்டோட யூ கோ ஹெட். சென்னையில் எனக்கு எதுவும் இல்லை, யாருமே இல்லை. உண்மையிலேயே சென்னையை விட்டு போறது எனக்கு நிம்மதி தான் சந்தோஷ். ஆனா உங்களை விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் இங்க தொடர்ந்து இருந்தா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். என்னை விடுங்க. எனக்கு உங்க கூட இருந்த கொஞ்ச நாளே போதும். என் மனசு போராத நினைச்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன். ஏ ஸ்டாப் குறைங்க. ஆட என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? கணதோட பெரியப்பா சொன்ன வேலையை செய்யாம ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லி இங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹாயா கூத்தடிச்சிட்டு இருக்காரு. ச்சே. ரவுடி பசங்க கொஞ்சம் கூட மேனஸே இல்லாத அயோக்கிய. அவன் கண்ணுல கொள்ளி கட்டிய வைக்க. வாட்? யாரு? சும்மா என் கண்ணீர் தானே தொடச்சு விட்டீங்க. அத போய் அந்த ராஸ்கல் வச்சு கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கான். அங்க பாருங்களேன்.
ஏய் ராஜேஷ், ஏய் என்னாச்சு சந்தோஷ்? யார் அந்த பொறுக்கி? ஏய் அவன் அவன் போரிக்கலாம் இல்லைம்மா, அவன் என்னோட கசின் பிரதர், என் சித்தப்பா பையன். நேம் இஸ் ராஜேஷ். நம்ம 2 பேரும் பேசுகிறத தப்பாக எடுத்துக்கிட்டு அவன் கோச்சிட்டு அப்படியே போயிட்டான். இதுல என்ன இருக்கு சந்தோஷ்? நாம சும்மா பேசிக்கிட்டு தானே இருந்தோம். ஆமாம், நம்ம சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, என் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாரு. நான் என்னை பார்ட்டிக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு ஓனை பார்க்க வந்துட்டேன். அந்த வேலையை அவர் இவன்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்னமோ அந்த போய் சொன்னதே ஒன்றை மீட் பண்ணுறதுக்காக தான்னு இவன் தப்பாக நினச்சிட்டு போயிட்டான். அவ்வளவுதானே? அவரை நேர்ல பார்த்து உண்மையை சொல்லி சமாதானப்படுத்திட்டா போச்சு. இதுக்கு போய் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க சந்தோஷ். நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் ட்ரெயின்ல பாம்பே போறேன். கடைசியா நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக 2 hours ஒதுக்கி என்ன சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சந்தோஷ். என்ன சந்தோஷ் நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கீங்க? இல்லை அது அதான் ராஜேஷ் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். இல்லை நல்ல பையன், ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டான்னா அது ப்ராப்ளம் ஆகிடுமே. என்ன பண்ணுறது? வாட் யூ சேயிங்? அது ட்ரெயின் எத்தனை மணிக்கு? நாளைக்கு நைட் 12 மணிக்கு. ஓகே, நான் 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 வந்து ஒன்று பார்க்குறேன். தேங்க்யூ சந்தோஷ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ கோச்சிக்காமல் கேட்ச் ஆர்டர் போகும். ஏன்னா ராஜேஷ் வீட்டில் போய் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்து ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே புரிய வைக்கணும். ஓகே ஓகே, நீ கிளம்பு. பை பை சந்தோஷ். குட் நைட். டேக் கேர். பை. பார்ட்டி வசமா மாட்டிக்கிட்டான். ஓகே ஓகே ஓகே, கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். ஏய் ராஜேஷ், ஏய் மாமா பால். வச்சிருமா. தேங்க்யூ. டேய், என்னடா பார்ட்டிக்கு போல சீக்கிரம் வந்துட்டேன்? இல்லை போனேன், திடீர்னு தலைவலி வந்துருச்சு, அதான் நாளைக்கு போய்க்கலாமேன்னு. நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்னடா தினமா பார்ட்டி கொடுப்பான்? நாளைக்கு வேற ஃப்ரெண்டு வேற பார்ட்டி, அதான். ஆமா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? மாமா, இவருக்கு தலைவலி அதிகமானாலே இப்படிதான். அப்படியா? வேணா ஒரு காஃபி சாப்பிட்டேன்டா. இல்லை இல்லை ஒன்றும் வேணாம். இல்ல, நான் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அதை போட்டாலே எல்லாம் சரியாயிடும். டேய், உடம்ப பாத்துக்கடா. அடிக்கடி இப்படி தலைவலி வருதுங்கிற, வேணா ஒரு டாக்டர்கிட்ட காமிய. இல்லை நத்திங் டு வரி, அது சும்மா அது தலைவலி தான், அது அப்பப்போ வரும். அது நாளைக்கு நைட்டு 12 மணியோட சுத்தமாக தலைவலி போயிடும். அது என்ன 12 மணிக்கு போற தலைவலி? வர வர தலைவலி கூட ஷெட்யூல் போட்டு வருதா? இல்லை, வாட் ஐ மென்ட், தூங்கி எந்திரிச்சா சரி. ராஜேஷ் எங்க? வாசி இன்னும் வரல. வரலையா? இன்னும் வரலையாப்பா? வருவான்டா, நம்ம பத்ரி எங்களை தானே பார்க்க போயிருக்கான். வர வழியில் ஏதாவது வேலை இருக்கும், அதாவது முடிச்சுட்டு வருவான். இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் வந்திருக்கணும்ல.
கேஷ் எடுத்துட்டு போனான்னு பயப்படுறியா? அதை கொடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். வரட்டும் எதுவும், அதனால என்ன? என்ன திடீர்னு அவன் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசம்? அவன் என்ன சின்ன பையனா? அதானே. வந்துருவான். இருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ. டேய் வாடா, 100 ஆயிடுச்சுடா உனக்கு. நீ வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவன். அது- அண்ணன் எனக்கு முன்னாடி வந்துட்டார்ல, கேட்டிருப்பாரு கேட்டிருப்பாரு. அண்ணே, என்னதுக்குண்ணே தெரிஞ்சீங்க? பணம் பணம் எடுத்துகிட்டு போனியே, சேஃபாக போனியா இல்லையா? போகிறப்ப டிராஃபிக் நிறையா இருந்தது, வர்றப்ப ரோட்டில் இந்த லவ்வஸ் தொல்லை தாங்கலை. ரோட்ல லவர்ஸா? ஆமாம் பெரியப்பா, பைக் பின்னால் லவ்வர்ஸை வச்சுக்கிட்டு இந்த பசங்க ரோட்டில் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறானுங்க. நமக்கு கார் ஓட்டவே பயமா இருக்கு. லவ்வர்ஸ்க்கு தான் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கவங்கள பத்தி நினைக்கவே மாட்டாங்க, இஷ்டப்படி தெரியுறாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு பார்த்த இடத்துல 4 கேள்வி கேட்டிருப்பேன். ஓடுங்கிறதுனால தான் விட்டுட்டு வந்தேன். நல்ல வேலை. ஏண்டா டேய், உனக்கு என்னடா போச்சு? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. உங்க லண்டன்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரீயா டேட் பண்ணுவாங்க. இங்கே இவங்க அப்படித்தான் பார்த்த இடத்துல ஒருத்தர் பிடிச்சா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்கடா. அவங்க வம்பல போய் நீ வம்பல மாட்டிக்காத. இல்ல பெரியப்பா, கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தான் ஆடுறாங்க. யாராவது இவங்களுக்கு கேள்வி கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா இவங்க தைரியமா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்க எப்படியோ, ஆனா நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சுடா உனக்கு? இதெல்லாம் லண்டன் மாதிரி இடத்துல ரொம்ப காமன். நீயே இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். சர்ப்ரைஸ்ட். அது இருக்கட்டும், பத்ரி எங்கள் என்ன சொன்னாரு? காலையில தேவிகா வீட்டுக்கு போகும்போது நானும் துணைக்கு வருவான்னு கேட்டேன். தேவையில்லை, தேவிகாட்ட பணத்தை கொடுத்துட்டு உங்களை வந்து மீட் பண்றதா சொன்னாரு. ஏய் ராஜேஷ், வந்துட்டியா? உங்க அண்ணன் தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. உனக்கும் காஃபி தரவா? வேணா நீ, நான் வர வழியில தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு இப்போ காஃபிலாம் வேண்டாம். என்னண்ணே இந்த நேரத்துல காஃபி சாப்பிட்றீங்க? அவருக்கு தலைவலிப்பா, அதான் டேப்லெட் போட்டுட்டு காஃபி சாப்பிடுறாரு. பாத்துங்க நீ, தலைவலி உங்களுக்கும் வந்துடாம நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தலைவலி என்ன தொத்து வியாதியா? ஒரு சில பயங்கரமான வியாதிகளை விட நீங்க சொன்னீங்களே தொத்தி வியாதி எவ்வளவோ பரவாயில்ல. டேய், டேய் அது ராஜேஷ், ஒரு சின்ன ஹெல்ப் நீ பண்ணுமே. நானா? என்னோட ஹெல்ப்லாம் உங்களுக்கு தேவைப்படுமா? அது இல்லைடா, நான் பார்ட்டியில் சொல்லாமக்குள்ள வந்துட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ கொஞ்சம் பேசு. ஓ, பார்ட்டிக்கா போயிருந்தீங்க? ஆமாண்டா, வாடா வா.